ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வெல்கம் டு பிசன் நிகமரன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வளர்க்குற லவ் பேர்ட்ஸ் வந்து சில பேர் பார்த்துருப்போம். லவ் பேர்ட்ஸ் எப்படி வளர்க்கணும், எப்படி கேர் பண்ணுற வீடியோ பார்க்கலாம். அது மட்டும் இல்லையா, லவ் பேர்ட்ஸ் மேல் ஃபீமேல் எப்படி பார்க்கன்ற டோட்டல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோ போகலாம். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன பார்த்தா, நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்க. அது மட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க, ஓகேங்களா? ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோ போகலாம். நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து லவ் பேர்ட்ஸ் சில பேருக்கு ஆசையாக இருக்கும். சில பேர் வாங்கி வந்துருப்பாங்க. பட் வாங்கிட்டு வந்த லவ் பேர்ட்ஸ் வந்து எப்படி கேர் பண்ணணும், அப்படி மெயின்டைன் பண்ண தெரியாமல் சில பேர் வந்து மெயின்டைன் பண்ண தெரியாமல் விட்டுருப்பாங்க. ஸோ அதை எப்படி கேர் பண்ணலாம், மெயின்டைன் பண்ணுற வீடியோ தான் அது. ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து யூஸ் பண்ண போறீங்க ஒரு அழகான நீங்கள் வீட்டில் வளர்க்கணும், ஒரு லவ் பேர்ட்ஸ் ஒரு பேர் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ஸோ நல்ல ஹெல்த்தியான நல்ல பேரை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதை மேல் ஃபீமேல் எப்படி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பேர்ஸ் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு லவ் பேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அது மேல் என்ன கலர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதோட மூக்கு போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ப்ளூ கலரில் நல்லா சைனிங் ப்ளூ கலராக தெரியும். ஸோ ஃபீமேல் பார்த்தீங்கன்னா லைட் கலராக மூக்கு கலர் பார்த்தீங்கன்னா அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் கலராக தெரியும். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து மேல் ஃபீமேல் அழகாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ கரெக்டான அளவில் வந்து நம்ம இந்த பேரை சூஸ் பண்ணால் போதும். ஸோ பேர் எப்படி சூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, ஸோ இல்லை எத்தனை பேர் இருந்தாலும் அதோட பேர் தனித்தனியாக எப்பயுமே ஒரு ஜோடியாக தான் இருக்குங்க. ஸோ இதை வச்சு இந்த பேர் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து பேர் வாங்கி போட்டால் சீக்கிரமாக பிரீட் ஆகி இருக்கணுன்றதை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, ஒரு லவ் பேர்ட்ஸ் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நீங்கள் நிறைய பெட் ஷாப்லையோ நீங்கள் போய் பார்க்கும்போது ஸோ உங்களுக்கே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த நீங்கள் அவங்க வந்து பெட் ஷாப்லையோ சில பேர் மாற்றி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் அதே மாதிரி பார்த்து வாங்கிக்கலாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் அந்த அழகில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் டாட்டாக இருக்கும். மேலுக்கு வந்து அது மாதிரி இருக்கும். ஃபீமேலுக்கு வந்து அழகு வந்து கலர் வந்து ரோஸ் கலர் இருக்கும், லைட் கலர், ஒயிட் கலர், இந்த மாதிரி கலரில் இருக்கும். ஸோ அதை வச்சு மேல் ஃபீமேல் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதில் பேர் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதோட நீங்கள் ஒரு பேர் வாங்கினீங்கன்னா அதோட ரெண்டுமே ஜோடியாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் பேர் வாங்கிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி பேர் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்படி ப்ரீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு நாள் நீங்கள் வந்து எக்லேட் பண்ணுறதா ஒரு 80 days ஒர்க்காக உங்களுக்கு வந்து மொதல் வந்து பேர் ஆயிரும். ஸோ பேர் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 days ஒர்க்காக ஒர்க்கில் ஆயிரும். பட் ஆனால் ஒன் டேஸ் விட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் முட்டை பொறிஞ்சு குஞ்சு பொறிக்கிங்க. ஸோ அதனால வளருக்கு. இதுக்கு ஹெல்த்தியான ஃபுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெனை இருக்குது எப்பவுமே வரலாம். ஸோ வெயில் கால சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கொத்தமல்லி, புதினா இந்த மாதிரி ஐட்டம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கீரை வகையில் போட்டலாம். வெயில் காலத்தில் சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீரை கொஞ்சம் புளி சம்மந்தப்பட்ட கொடுத்தோம்னா ஃபிஷ், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த லவ் பேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயில் தாக்கத்தும் கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த கண் வலி மாதிரி டிசீஸ் வருங்க. ஸோ அதுக்கு நான் சரி பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அது வராமல் இருக்கிறது நீ குளிர்ச்சியான ஐட்டம் போட்டாலே போதும். பறவைகளுக்கு எந்த ஒரு நோய் வர அட்டாக் பண்ணாது. ஸோ அப்படியே கண்ணில் வந்தாலும் கண் மூலம் ஏதாவது டிசீஸ் வந்தாலும் நீங்கள் வந்து நார்மலாக போட்டு மெடிசன் யூஸ் பண்ணி நம்ம பெட் ஷாப்பில் கிடக்கூடிய மெடிசன் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ ஓகேங்க. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் நல்ல வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.